ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தமிழ் ஸ்கூல் பொங்கல் செலிப்ரேஷனு நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே நடக்குதுன்னா மீனாட்சி அம்மன் கோயில் ஆடிட்டோரியத்தில் வந்து நடக்குது. ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து டான்ஸில் இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து புயல் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங், இன்றைக்கி நைட்டு. ஸோ இருந்தாலும் அவன் டான்ஸில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், அதனால் வரணுன்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். சைக்ளோனு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வந்து பார்த்தா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சாரீஸு, சுடி, அதுக்கப்புறம் வந்து இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஸோ அதுதான் வந்து நிறையா ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்திருக்காங்கன்னு யாரையுமே காணும்னு தேடாதீங்க. எல்லாருமே வந்து ஹாலில் இருக்காங்க, டான்ஸ் ஹாலில் இருக்காங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து டைனிங் ஹாலு. இங்கே வந்து மேக்கப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ ஷூட் பண்ணேன். இங்கே ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ ஷூட் பண்ணேன், அதனால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்க இவ்வளோ தான் க்ரௌடு அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து உள்ள ஆடிட்டோரியத்தில் இருக்காங்க. மார்னிங் ஒரு 11 o'clock இருந்தே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீகேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கெலாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தடுத்து வந்து பெரிய கிளாஸுக்கு. குட்டி கிருஷ்ணர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மா மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து ஸ்கூல்னால் டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ், வாலண்டியர்ஸ் தான். ஸோ இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ், இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. எல்லாமே பார்த்திங்கன்னா 9th 10th தான் படிக்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் 9th 10th, இங்கே தமிழ் ஸ்கூலில் வந்து 8th வரைக்கும் முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து என் பையன் வந்து ஹாரர் தீமில் தான் டான்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ மேக்கப் வந்து ரொம்ப ஈஸி, நம்ம இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். அதுவும் வந்து உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த ஜாம்பி ட்ரெஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ மேக்கப் வந்து யோசித்தப்போ சரி நம்ம அந்த ஜோக்கர் மூவி அந்த மேக்கப் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் ட்ரை பண்ணேன். இந்த மேக்கப்பில் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம எவ்வளோ அலங்கோலமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes நான் வந்து இந்த மேக்கப்பை முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி பசங்களெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காஸ்டியூம், நம்மளுக்கு ஹாரர் காஸ்டியூம்னால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காஸ்டியூமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேக்கப்லாம் முடிஞ்சு இது வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி. ஸோ அடுத்த டான்ஸ் இவங்களோட டான்ஸ் தான். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க எல்லோரும். டான்ஸ் கிளிப்பிங்ஸும் நான் ஃபுல்லாக போடலை. நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸில் வந்து என் பையன் தான் வந்து அந்த ஜாம்பி மாதிரி என்ட்ராகி வருவான். ஸோ அவனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன் நான். ஸோ அடுத்தடுத்து இதை நெக்ஸ்ட்டு அடுத்த டான்ஸஸ் எல்லாம் அந்த பசங்க அவங்களோட மேக்கப் பண்ணி அவங்க குரூப்பாக நிற்கிறாங்க எல்லாருமே. எல்லா காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லா பசங்களும் வந்து பயங்கர க்யூட்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு காஸ்டியூம்ஸில். ஸோ இவங்க டான்ஸ்லாம் நான் பார்க்கல. ஸோ ஜஸ்ட்டு வந்து என் பையனோட டான்ஸ் முடியுமே நான் கிளம்பிட்டேன். ஆனால் வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் நிஜமாவே சூப்பருங்க. ஸோ நாங்கள் வந்து அவன் டான்ஸ் முடியவும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா சைக்ளோன் சொல்லியிருந்தனால வந்து சரி நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆயிடுச்சு. அப்போவே வந்து நல்ல மழை தான். மழை வந்து கொஞ்சம் கம்மியானவனே தான் நாங்கள் கிளம்பினோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்குன்ட்டு க்ளவுட்ஸு. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் வந்து மழை சொல்லியிருக்காங்க. நாங்கள் பெங்களூரில் இருந்தனால இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதில்லை, இந்த சைக்ளோன்ஸ் எல்லாம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ரொம்ப பயமுறுத்துனாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஸ்னோவாவது விழுகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஸ்னோ வந்து டாலஸோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்னோவே நான் பார்க்கல இந்த வருஷம். அட்லீஸ்ட் ஐஸ் கட்டி மழையாவது விழுகும்னு நினச்சேன், அதுவும் இல்லை. கடைசியில் வந்து மலையோட டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு இந்த வின்ட்ரு வந்து முடிஞ்சிருச்சு ஹூஸ்டனில். இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பக்காவாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் தண்ணி வந்து இங்கே நிற்கவே நிற்காது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா ஃப்ளோ ஆயிரும் உங்களுக்கு. இங்கே மழை பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டும். மழை நின்னப்புறம் 5 நிமிஷம் கழித்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்ச ஒரு அடையாளமே இருக்காது. ஏதோ வந்து லைட்டாக ட்ரிசில் ஆகிருக்கு போல் அந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.